சிங்கனூர் வந்து இப்போதைய ரேஞ்சுக்கு வந்து பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. முதல்ல இருந்த காலத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டெல்லாம் வந்து அது வந்து கமலாமல் குட்டைன்னு சொல்லுவாங்க. வெறும் குட்டையாக இருந்து தண்ணி தான் இருந்துருக்கு. அந்த சைடு வரும். கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிங்காநல்லூர் முதல்ல நகராட்சி பகுதியாக தான் இருந்துச்சு. 1981 தான் சிங்காநல்லூர் நகராட்சி பகுதி கோயம்புத்தூர் நகராட்சியோட இணைக்கப்பட்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆச்சு. சிங்காநல்லூர் பகுதி சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கும் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்கும் உட்பட்டு இருக்கு. கோவையில 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில பிளேக் நோய் மிக கொடூரமா பரவுச்சு. அந்த நோயை தீர்க்கும் விதத்துல மக்கள் நம்பிக்கையோடு பிளேக் மாரியம்மன் கோயிலை கட்டி வழிபட்டாங்க. அந்த கோயில் சிங்காநல்லூர் குளத்துக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. சிங்காநல்லூர் குளம் 1153 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இந்த குளம் பல உயிர்கள் சூழ்ந்து பல்லுயிர் தொகுப்பா காணப்படுது. சிங்கனூர் வந்து இப்போதைய ரேஞ்சுக்கு வந்து பயங்கரமான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. முதல்ல இருந்த காலத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டெல்லாம் வந்து அது வந்து கமலாமல் குட்டைன்னு சொல்லுவாங்க. வெறும் குட்டையாக இருந்து தண்ணி தான் இருந்துருக்கு. அந்த சைடு ரோடு இல்லை. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஆகி இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோயம்புத்தூர் மாநகராட்சியில உள்ள 7 பேருந்து நிலையங்கள்ல சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டு மிக முக்கியமான ஒண்ணு. இங்கிருந்து தான் தமிழகத்தின் தென் மற்றும் மத்திய மாவட்டங்களுக்கான பேருந்து சேவை இயக்கப்படுது. இங்க கும்பகோணம், மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி என தமிழக போக்குவரத்து சார்பில் பேருந்துகள் இயக்கப்படுது. மேலும் உள்ளூர் சேவைகளை மாநகர போக்குவரத்து கழகம் கோவை வழங்குகிறது. சிங்கநல்லூர் பேருந்து நிலையத்தில இருந்து மதுரை, திருச்சி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, குற்றாலம், ராஜபாளையம், விருதுநகர், கும்பகோணம், வேளாங்கண்ணி, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், துறையூர், புதுக்கோட்டை, பரமக்குடி, காரக்குடி, பெரியகுளம், சிவகங்கை, மணப்பாறை, குமுளி, கம்பம் என தமிழக தென்பகுதிகளுக்கு பல பேருந்துகள் சிங்கநல்லூர்ல இருந்து இயக்கப்படுது. குதிரவண்டி ஸ்டாண்டெல்லாம் வந்து அங்கே மெயின் ரோட்டில் இருந்தது 60 வருஷமா. அதுக்கப்புறம் இங்கே வந்து 30 வருஷமாக ஆச்சு. இங்கே வந்து 90 ஆண்டு காலமாக குதிரவண்டி ஸ்டாண்டு தான் மெயின். முதல்ல ஒரு காலத்தில் வந்து டாக்ஸி, ஆட்டோவெல்லாம் இல்லாத காலத்தில் குதிரவண்டி தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஸ்கூல் குழந்தைகள்லேருந்து இந்த ஏரியாவிலேருந்து எல்லாமே குதிரவண்டியில் தான் போவாங்க வருவாங்க. குழந்தைகள் கொண்டு போயிட்டு காலையில் விட்டுட்டு வர்றது, சாயங்காலம் கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே குதிரவண்டியாக தான் இருந்தது. இன்றைக்கி கால் டாக்ஸி, ஆட்டோ, வேனுக்கெல்லாம் வந்தங்காட்டி குதிரவண்டிக்கு ஓட்டம் இல்லாத காரணத்தினால இப்போ நாங்கள் அந்த பாரம்பரியமாக தொழில் செஞ்சுருக்கிறங்காட்டி அதை விட முடியல. அதனால் அப்படியே வச்சுட்டு இருக்கிறோம். அந்த குதிரைகளை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போதைய இதுக்கு வந்து பார்க் போவோம், ஏதோ கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போவோம், அதோட சரி. அதுக்கப்புறம் நாங்களும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அரவான் பண்டிகை வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு நவம்பர் மாதம் பயங்கர சிறப்பாக இருக்குது. அது பாரம்பரியமாக நாங்கள் சிங்கநல்லூரில் கொண்டாடிட்டு இருக்கிறோம். செங்கநல்லூர்ல இருந்து ஹோப் காலேஜ் போகக்கூடிய காமராஜர் ரோட்ல 1 கிலோமீட்டர் தூரத்துல இஎஸ்ஐ மருத்துவமனை அமைஞ்சிருக்கு. அடுத்து சிங்காநல்லூர் உழவர் சந்தை. இது 2001ல வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்கு பக்கத்துல திறக்கப்பட்டுச்சு. கோவையில பல பேரோட பசி தீர்க்கிற சாந்தி கீர்ஸ் நிறுவனம் சிங்கநல்லூர் பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. கோவை சிங்கநல்லூர்ல சாந்தி சோசியல் சர்வீஸ் ஃபவுண்டேஷன் நடத்துற கேண்டீன் ஃபேமஸ் ஆனது. தரத்திலும் சுவையிலும் உயர்தர சைவ ஹோட்டல்களுக்கே சவால் விடும் வகையில இந்த உணவகம் செயல்பட்டு வருது. இப்படி சிங்காநல்லூர்ல பல ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அதுக்கப்புறம் சிங்கநல்லூர் வளர்ச்சி பார்க்கணும்னா இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ஹவுசிங் யூனிட்டு, உழவர் சந்தை, சாந்தி சோசியல் சர்வீஸ் எல்லாம் இப்போ வந்து மக்களுக்கு நம்பவே நன்மை கொடுக்குறது சாந்தி சோசியல் சர்வீஸு. எல்லாத்துக்குமே கம்மியான முறையில் உணவுகள், மாத்திரைகள், மற்றபடி எல்லாத்துக்குமே சிறப்பாக பண்ணி கொடுக்குறது சாந்தி இந்த ஏரியாவில். முக்கியமான இடங்கள்னா மாநகராட்சி ஆஃபீஸு, போட் ஹவுஸு, பஸ் ஸ்டாண்டு, சிங்கநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனு, அது நீலிக்கலாமணின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் குதிரை வண்டியெல்லாம் அங்கே தான் ஓடிட்டு இருந்தது. சிங்கநல்லூருக்கு நீலிக்கலாமணி ரயில்வே ஸ்டேஷன், சிங்கநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. சொல்லப்போனால் காமராஜர் ரோடு ஹோப் காலேஜ் அவனாசி சாலை போய் சந்திக்கு அதெல்லாம் மிகவும் சிறப்பாக ஆயிடுச்சு. பஞ்சாலை தொழிலாளியாக இருந்தது. இங்கே போகிற மில்லு ஒர்க் தான் இருந்தது. இப்போ மில்லுகள்லாம் எதுவுமே இல்லை. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாகி இப்போ எல்லா தொழிலும் இங்கே புழங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் மார்க்கெட் அளவுக்கு சிங்கநல்லூர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு.
செல்லம் கோவை விழா வாழ்த்துக்கள்.